சில பேர் கஷ்டம் வந்தாதான் கடவுளை நினைப்பாங்க. ஆனா இந்த சம்பவம் கடவுளையே நம்பாத, அதுவும் கேலி செய்த ஒருத்தனுக்கு நடந்த உண்மை சம்பவம். தூத்துக்குடி பக்கத்துல ஒரு கடலோர கிராமம். அங்க 28 வயது ஒரு இளைஞன் வாழ்ந்தான். குடிப்பழக்கம், கோபம், சண்டை. அவன் வாழ்க்கை முழுக்க அமைதி இல்லாம போய்கிட்டே இருந்தது. வீட்டில் அம்மா ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க, ஒரு நாளாவது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வான்னு. ஆனா அவன் சிரிச்சிட்டே, முருகன் இருந்தா என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு கேலி பண்ணுவான். கோவில், சாமி, பக்தி இதெல்லாம் பலவீனமானவர்களுக்கு என்று வெளிப்படையா பேசுவான். ஒரு வருடம் தைப்பூசம் நாள் வந்தது. திருச்செந்தூர் முழுக்க பக்தர்கள் கூட்டம், காவடி, வேல், மந்திர ஓசை. ஆனா அவன் நண்பர்களோட கடற்கரையில குடிச்சிட்டு இருந்தான். இந்த கடல் கூட என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று சவால் விட்ட மாதிரி கடலுக்குள்ள இறங்கினான். அப்போ திடீர்னு ஒரு பெரிய அலை. கால்கள் நிலை தடுமாறி அவன் கடலுக்குள்ள இழுக்கப்பட்டான். மூச்சு திணறியது. உயிர் போகும் மாதிரி உடல் முழுக்க வலி. அந்த கடைசி நொடியில அவன் கண் முன்னாடி அம்மா முகம் வந்தது. யாரும் உதவ முடியாத நிலை. அப்போ அவன் மனசுக்குள்ள கூட எதுவும் யோசனை இல்லை. வாயிலிருந்து தன்னிச்சையா வந்த ஒரே வார்த்தை, முருகா, முருகா, என்னை விட்டுடாதே. அடுத்த நொடியே அதிர்ச்சியான விஷயம் நடந்தது. இழுத்துக்கிட்டிருந்த அலை அவனை விட்டுற மாதிரி ஒரு பெரிய அலை கரை நோக்கி தள்ளிச்சு. அங்கிருந்த மீனவர்கள் ஓடி வந்து அவனை காப்பாத்தினாங்க. உயிர் தப்பிச்சு. அந்த நாள்ல இருந்து அவன் வாழ்க்கை மாறிச்சு. குடிவிட்டான். கோபம் குறைஞ்சது. தவறான வழியெல்லாம் அவனே விட்டு விலகினான். ஒவ்வொரு வருடமும் தைப்பூசத்துக்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு கால்நடையா வர்றான். முருகன் அவனை தண்டிக்கல, திருத்தினான். அவன் வாழ்க்கையையே மாற்றினான். இது கதை இல்லை, பக்தர்கள் சொல்ற உண்மை சம்பவம். நம்பிக்கை இல்லாதவனையும் முருகன் நம்பிக்கையோட திருப்புவான். திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும்னால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கமெண்ட்ல ஓம் முருகான்னு சொல்லிட்டு போங்க.